ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2024 ஆகஸ்ட் 7 இந்தியாவையே உலுக்கி போட்ட ஒரு கொலை. ஸோ கொல்கட்டாவில் ஒரு அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக இருந்த ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு சடலமாக கிடந்தார். இந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நாட்டையே உழுக்குச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது உண்மை. ஏன்னால் நாடு முழுவதும் இருந்த மருத்துவர்கள் எல்லாம் இதுக்கு பயங்கரமாக கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மம்தா பானர்ஜி கூட அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கேஸஸை நீங்கள் உடனே முடிக்கணும், இல்லை அப்படின்னா நான் சிபிஐக்கு வந்துட்டு சிபாரிசு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு வாரத்திலே பார்த்திங்க அப்படின்னா குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டான். ஒரு பிரின்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்ற ஒரு இதில் இருந்துட்டு தன்னை தன்னார்வலராக காட்டிக்கொண்டு இருந்ததுனால இந்த மருத்துவமனைக்குள்ளே அடிக்கடி போகிறதில் அவனுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருந்தது. இதனால் அவன் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய காரியத்தை அவன் பண்ணியிருக்கிறான். 2024 ஆகஸ்ட் 7 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதங்களாக இதை பற்றின இந்த கேஸை பற்றின விஷயங்கள் விவாதங்கள் போய்கிட்டு இருந்த நிலையில் இன்றைக்கி 18/1/2025 அன்னைக்கு கொல்கத்தா நீதிமன்றத்தில் இவனுடைய தண்டனை விவரங்கள் வருகிற 20 அறிவிக்கப்படும் என கொல்கத்தா ஷியால் நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த விசாரணையின் போது, இன்றைக்கி நடந்த இந்த விசாரணையின் போது அந்த குற்றவாளியான சஞ்சய் ராய் அவன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இந்த தவறை பண்ணலை, நான் இதை பண்ணலை, இது நிறையா பேர் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க, குறிப்பாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருக்கார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் சிபிஐ விசாரித்து சஞ்சய் ராய்க்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்காங்க. அதிகமான ஆதாரங்கள் இவருக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறத நீதிமன்றம் கருத்தில் கொண்டு வருகின்ற 20 திங்கட்கிழமை தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் சொல்லிட்டு கொல்கத்தா ஷியால்தா நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இந்த குற்றவாளி சஞ்சய் ராய் இவனுடைய டிஎன்ஏ டெஸ்ட்டில் இருந்து அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவனுக்கு எதிரான ஆதாரங்கள் அதிகமாக இருந்ததுனால முழுக்க இந்த குற்றச்செயலில், இந்த பலாத்கார கொலை வழக்கில் இவனுதான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது சிபிஐ விசாரணையில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் தண்டனை கண்டிப்பாக கிடைச்சாகும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மருத்துவர்களும் சரி, நாட்டு மக்களும் சரி, இப்படிப்பட்ட ஒரு மோசமான கொடூரம் இவனுக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு தரப்புகளிலிருந்து வலியுறுத்தப்பட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இவன் சொன்ன இந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு மறுபடியும் இந்த கேஸை திசை திருப்புமா அப்படின்ற ஒரு விஷயமும் தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 மாதங்களாக விசாரணை போயிட்டுருக்கு. அப்போ வரைக்கும் வாயை திறக்காதவன் இன்றைக்கி நடந்த ஒரு விவாதத்தில் நீதிமன்றத்தில் வாயை திறந்து இந்த குற்றத்தை நான் பண்ணலை, எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பது இந்த கேஸை திருப்பி அந்த தண்டனை இருக்குல்ல, அந்த தண்டனையோட இதை தள்ளி போடுவதற்கு பிளான் பண்ணி தான் பண்ணுறானா, இல்லை நம்மளே மாட்டிக்கிட்டோம், அப்போ நமக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் யாரும் எதுவும் பண்ணலை அப்படிங்கிறப்ப இதில் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் நம்ம என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம்
அவங்களுக்கு தண்டனை கிடைக்கட்டும் அப்படின்னு நினச்சி சொன்னானா அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது இப்போ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பேசும் பொருளாக நாடு முழுவதும் மாறி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 2024 ஆகஸ்ட் 7 கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு மோசமான பாலியல் பலாத்காரத்தால் கொல்லப்பட்டு கிட்டத்தட்ட அதாவது அந்த பெண் மருத்துவருடைய உடலில் நிறைய இடங்களில் எலும்புகள் உடைஞ்சிருக்கு. அவ்வளோ தூரம் அந்த பெண் கொடுமைப்படுத்தப்பட்டு அடித்து சித்திரவதை பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் பயங்கரமாக விஸ்வரூபம் எடுத்துச்சுன்னு சொல்லலாம். இவருக்குமே இல்லாதவங்களா இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இன்னொன்றும் இவனுடைய முக்கியமான குற்றவாளி இவன் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவன் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா காதில் ஹெட்ஃபோன் போட்டிருக்கான். ரிட்டன் வரப்போ அந்த ஹெட்ஃபோன் இல்லை. ஆனால் இவன் காதில் போட்டு போன அந்த ஹெட்ஃபோன் அந்த கொலை நடந்த இடத்துல நொறுங்கி கிடந்திருக்கு. ஸோ இதுதான் போலீஸுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய துப்பு. இதை வச்சு தான் இவன் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை ஆச்சு. அதுக்கப்புறம் இவனை விசாரிக்கிறாங்க. இந்த விசாரணை போய்கிட்டு இருக்கப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவனுடைய டிஎன்ஏ மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு வகையில் மேட்ச் ஆகுது. இன்னொரு பக்கம் நிறைய விஷயங்கள் இவன் மட்டுமா இதில் சம்மந்தப்பட்டிருக்கான், இல்லை வேறு யாரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்ற நோக்கத்துலேயும் பல விதமான குறுக்கு விசாரணைகள், கேள்விகள்லாம் நடக்குது. கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் சிபிஐட்ட போகுது. சிபிஐயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயங்கரமாக அந்த கேஸை இது பண்ணுறாங்க. ஏன்னா மக்களிடையே ஒரு பெரிய அதிருப்தி, எதிர்க்கட்சிகளுடைய குமுறல், இது ஆளுங்கட்சியில் உள்ள எம்எல்ஏ எம்பி இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி பல கோணத்தில் பேசப்பட்டு கடைசியில் முழு ஆதாரங்களும் இந்த குற்றவாளியான சஞ்சய் ராய்க்கு எதிராக இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இவனை கைது செய்கிறாங்க போலீஸார். கேஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 7 நடந்துகிட்ருக்கு. மாறி பார்த்திங்க அப்படின்னா விவாதங்கள் நடக்குது. ஏன்னா இந்த விவாதங்கள் எப்படி அப்படின்னா, இவன் குற்றவாளிங்கிறது ஃபைனல் ஆயிடுச்சு. அப்படி இருந்தாலும் இவன் மட்டும்தான் குற்றவாளியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் விவாதங்கள் போய்கிட்டுருக்கு. இப்படி போய்கிட்டுருக்கப்ப இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கொல்கத்தா அந்த நீதிமன்றம், சியால்தா அந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அப்போ விசாரிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வழக்குக்கான தண்டனை விவரங்கள் வர திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் சொல்லிட்டு கொல்கத்தா சியால் நீதிமன்றம் தெரிவிக்கிறாங்க. அப்போ இருந்து என்ன பண்ணுறான் இந்த குற்றவாளியான சஞ்சய் ராய், இந்த கேஸை திசை திருப்பணுங்கிறதுக்காண்டி இந்த விஷயங்களை சொல்வது குற்றவாளிகளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு கேஸ் முடிய போகிற நேரத்தில், அந்த கேஸுக்குரிய தண்டனை கொடுக்க போகிற நேரத்தில் குற்றவாளிகளை இந்த கேஸை அடுத்தடுத்து கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி பல குழப்பங்களை உருவாக்கி வர்றது இயல்பான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி தான் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இன்றைக்கி இத்தனை நாள் வாயை திறக்காதவன் இன்றைக்கி வாயை திறந்துருக்கிறான். என்ன அப்படின்னா, இதில் நிறையா பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆனால் நான் இப்போ நான் தப்பு பண்ணலை, நான் உள்ளே இருக்கேன். இதில் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருக்கார் அப்படின்ற மாதிரி அவனுடைய தரப்புலேருந்து அவன் சொல்லியிருக்கான். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்ல மாதிரி தான் சிபிஐ. ஸோ அவங்களுடைய ஆதாரங்கள் எல்லாமே இவனுக்கு எதிராக மட்டும்தான் இருக்குது. இதில் வெளிநபர்கள் எதுவும் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ வெளியே நபர்கள் யாரும் இல்லை. ஏன்னா அங்கே கிடைத்த ஆதாரங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவனுக்கு எதிராக தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நீதிமன்றத்துக்கும் தெரியும். ஸோ அதனால் நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா,
எல்லாருமே ஒரு கேஸ் முடிய போகிற சூழ்நிலையில் தண்டனை தருவாயில் குற்றவாளிகள் இந்த மாதிரி வந்து கேஸை திருப்பணும், தண்டனையை தாமதம் பண்ணுங்கிறக்காண்டி இந்த மாதிரி நீதிமன்றத்தையும் சரி மீடியாவும் சரி குழப்புறது இல்லை. இது வாடிக்கையான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி தான் அவன் பண்ணியிருக்கான். ஆனால் 20ஆம் தேதி வந்து இதுக்குரிய தண்டனை வழங்கப்படும். அப்போ இவன் இந்த குற்றவாளியை வந்து யார் யாரை சொல்கிறானோ அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கேஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நமக்கு செய்தி கிடச்சிருக்கு. சரி, ஓகே. இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். நம்ம இத்தனை நாள் வந்து வாயை திறக்காத இந்த சஞ்சய் ராய் இன்றைக்கி வாயை திறந்து இதில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியும் இன்னும் நிறைய பேர் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். வருகிற 20ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனுடைய தண்டனை விவரங்கள் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லிட்டாங்க. சரி, தண்டனை இவனுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. ஆனால் 20ஆம் தேதி இவன் ஒருவேளை 20ஆம் தேதி இவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேளை சொல்லலை வைக்கலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு பார்க்கும். ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி இந்தியா முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாராலும் இந்த விஷயத்தில், அது மேக்ஸிமம் இந்த மருத்துவர் பலாத்கார அந்த கொலை வழக்கில் கடுமையான ஒரு தண்டனை அந்த குற்றவாளிக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா இந்த வீடியோ சம்மந்தமான கமெண்ட்களை நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பயங்கரமாக கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து உயிரோடவே இருக்கக்கூடாது, தூக்கில் போட்டுருங்க, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள். ஸோ இப்போ நமக்கு கிடைத்த ஆதாரங்களின்படி, நமக்கு கிடைத்த விஷயத்தின்படி இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு முன்னாடி சஞ்சய் ராய் வந்து குற்றவாளியாக இருக்கான், அறிவுறுக்கப்படிய ஒருத்தனாக இருக்கான். ஏன்னா அவன் பண்ண விஷயம் அப்படி, சரிங்களா? ஆனால் இதே மாதிரி எத்தனையோ பேர் நம்ம சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம், அவனும் பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரி தான். அவனும் என்ன பண்ணுறான், அழகாக அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் வீடியோ எடுத்து வச்சு மிரட்டி தன்னுடைய ஆசைக்கிணங்க வைக்கிற இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறானுங்க. இவனுங்களை எல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும். இவருக்கு இந்த மாதிரி குற்றவாளிக்கு கொடுக்குற தண்டனையை பார்த்து அந்த நாயெல்லாம் திருந்தணும். எப்படி ஒருத்தனுக்கு அவனுடைய குற்றம் வந்து 100% எந்த ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இவன் தான் குற்றவாளி அப்படின்னு வந்து நிரூபிக்கப்பட்டால் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை பண்ணவனுக்கு மிக கடுமையான ஒரு பெரிய ஒரு தண்டனை கொடுக்கணும். இதை கொடுக்கும்போது தான் இவனை மாதிரியே பண்ணிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு காவல்துறையை ஏமாற்றிக்கிட்டு நீதிமன்றத்தை ஏமாற்றிக்கிட்டு சுற்றி தரானுங்களா அவனுங்க எல்லாம் மாட்டுவானுங்க. அவன்லாம் பயப்படுவான், நாளை பின்ன நம்ம மாட்டானா இந்த மாதிரி நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படணும். அந்த இதை இனிமேல் பண்ணாமல் போயிடணும். ஸோ அதனால் வருகிற 20ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஒரு உண்மையான ஒரு அந்த அந்த மருத்துவர் அந்த மரணத்திற்கு ஒரு பதிலாக இருக்கணும். இந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ உலகத்தை ஆட்டி புளிக்கிருச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தான் பிள்ளைகளை வந்து நம்ம வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கிறோம், பிஜி பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு சேஃப்டி இருக்குமா, ஸோ இவங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அனுபவிச்சிட்ருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் மட்டும் கிடையாது, இன்ஜினியரிங், ஐடி ஃபீல்டு, எல்லா ஃபீல்ட்லேயுமே இந்த மாதிரி ஈனப்பயிலுக நிறையா பேர் இருக்கிறானுங்க, இன்னமும் இருக்கிறானுங்க.
அவன் மாட்டாத வரைக்கும் அவன் வந்து என்ன பண்ணாது, இந்த சொசைட்டியில் அவனும் இந்த நம்ம 100 கமெண்ட் 1000 கமெண்ட் வருதில்ல, அதில் அவனும் ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பான். அப்படி இப்படின்னு பண்ணாங்க. மாட்டுற வரைக்கும் மாட்டிட்டானா தான் அப்போ தான் தெரியும் அவன் வந்து ஒரு பெரிய ப்ராடு பைய அப்படிங்கிறது. அதனால் வருகிற 20ஆம் தேதி இதுக்கு ரொம்ப சிவியரான ஒரு தண்டனை கொடுக்கணும். அது வந்து அப்போ தான் வந்து இதுக்கு இதை இந்த மாதிரி தண்டனையை பார்க்கும்போது தான் அவன் பயந்துட்டு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு பேசாமல் இருப்பானுங்க. பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்கள் இதெல்லாம் வந்து படிப்படியாக குறையும். தயவுசெய்து இந்த விஷயத்தை வந்து நீதிபதிகளாக இருக்கட்டும், நீதிமன்றங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி எல்லாருமே இதுக்கு மிகவும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. இந்த தீர்ப்பு 20ஆம் தேதி வரப்போகுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட எல்லாரையும், இவன் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்கிறான், இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்ச ஆதாரங்களின்படி இவன் தான் குற்றவாளியாக இருக்கிறான். ஒரு வேளை அவன் 20ஆம் தேதி வந்து வாயை திறந்து அதில் மற்றவர்கள்லாம் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறப்ப அவங்க மேலும் அவங்களும் இந்த தப்பை பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் சரிசமமான இதே தண்டனையை கொடுக்கணும். இந்த தண்டனை ரொம்ப கடுமையான தண்டனையாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த நாட்டில், இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சுதந்திரம் கிடைக்கும். பெண்களுக்கு எதிராக நடக்கிறதான இந்த மாதிரி வன்முறைகள் இதெல்லாம் வந்து குறையும். ஸோ கவர்மெண்ட்டு ரொம்ப பயங்கரமான தண்டனையை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம், நிறைய பெண்களாக இருக்கட்டும், அதாவது எல்லா ஃபீல்டுமே வைக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க ஃபீல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர்னால் வந்து ஒரு சில தொந்தரவுகள்லாம் இருக்க தான் செய்யும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அதை வந்து நீங்கள் அதை இடம் கொடுக்காமல் அதை அவாய்ட் பண்ணுறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்து பழக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கடைசியில் அது உங்கள் உயிரையே எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. அதனால் தயவு செய்து பெண்களும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு பிடிக்காத இல்லை எந்த ஒரு ஏதாவது ஒரு இது இருக்குது அப்படின்னா அதை உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் காவல்துறை இருக்குது, இன்னொன்று உங்கள் நண்பர்கள் இருப்பாங்க, ஃபேமிலி இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பின்ன அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ எதுக்கும் பயப்படாதீங்க. பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் எதுவுமே வந்து இனிமேல் அந்த குற்றங்கள் எதுவுமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கணும். அதுதான் ஒரு உண்மையான ஒரு நாட்டோட சுதந்திரம். பார்ப்போம் 20ஆம் தேதி என்ன நடக்க போகுது. ஒரு கடுமையான தண்டனை இந்த சஞ்சய் ராய்க்கு கிடைக்கிறது உறுதி. ஆனால் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை காத்துக்கிட்டு இருக்கு. 20ஆம் தேதி இவன் வாயை திறந்து இதில் சம்மந்தப்பட்டவர்கள், உண்மையாகவே சம்மந்தப்பட்டவர்கள் பேரை நீ சொல்கிறப்ப இந்த கேஸ் இன்னும் சூடு பிடிக்கும். இன்னமும் பயங்கரமான ஒரு விவாதத்துக்குள்ளாக மாறும். மறுபடியும் இது ஒரு பெரிய ஒரு நாட்டை உலுக்குகின்ற ஒரு கேஸாக மாறும். இதே மாதிரி தான், அப்படி அவன் வாயை திறந்து சம்பந்தப்பட்டவர்களுடைய அந்த குற்ற செயலில் சம்பந்தப்பட்டவங்க பேரை சொன்னாலுமே இவனுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்கீங்களோ அதே தண்டனை தான் அவர்களும் கொடுக்கணும் என்பதை மக்களும் விரும்புவாங்க, நானும் விரும்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸை பற்றி? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், இந்த சஞ்சய் ராய்ங்கிறவன் பயத்தில் இந்த கேஸை திருப்பணுங்கிறதுக்காண்டி இன்றைக்கி இந்த மாதிரி வாயை திறந்துருக்கானா? இதில் வந்து மற்றவங்களும் இருக்காங்க, இதில் குறிப்பாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருக்காங்க அப்படின்னு சொன்னது இந்த தண்டனையை தள்ளி போடுறதுக்கான விஷயமா, இல்லை உண்மையாகவே இதில் நிறையா பேர் சம்மந்தப்பட்டிருப்பாங்களா? ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி மோசமான இந்த இதுக்கு
என்ன தண்டனை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் வந்து சொல்லுங்கள். ஸோ மோசமான ஒரு தண்டனை, கடுமையான ஒரு தண்டனை இவனுக்கு கிடைக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 85-95% வந்து ஆதாரங்கள் இவனுக்கு எதிராக தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப இவன் தான் குற்றவாளிங்கிறது வந்து சிபிஐ மூலமாக ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப இவனுக்கு தண்டனை உறுதி. ஆனால் இவன் இன்றைக்கி வாயை திறந்திருக்கிற விஷயம், இதில் வந்து நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. குறிப்பாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரம் இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படின்ற வாயை திறந்த விஷயம் இன்னும் இந்த கேஸை வந்து பயங்கரமாக பூஸ்டப் ஆக்கியிருக்கு, பேசப்படும் ஒரு விஷயமாக மாற்றிருக்கு. 20ஆம் தேதி இவன் என்ன பேச போகிறான் அப்படிங்கிறது தான் இந்த நாடே, என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிறது தான் இந்த நாடே எதிர்பார்த்துட்ருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பாய்.